ஈரானில் நடக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்தது கிடையாது. 1979 இருந்தே அவங்களுடைய சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் முடக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி அவங்களுடைய அந்த வேட்கை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்தியாவிலையும் அவங்களுடைய சொத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது தொடர்பான ப்ரூஃப் இப்போ கிடச்சிருக்கு. அதைத்தான் நம்ம பேச போகிறோம். லெபனான் கண்டுகொள்ளப்படாத பகுதி, மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா? தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கக்கூடிய செங்கல்கள் என்ன பண்ணுச்சு? இந்த கேள்வி தான் மனிதாபிமானம் இருக்கக்கூடிய அத்துணை பேருமே கேட்க வேண்டிய கேள்வி. யார் கேட்குறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக அதனோட தொடர்பான காட்சிகளோடு நம்ம பேச போகிறோம். இன்னொரு பக்கம் சிரியாவை விட்டு அமெரிக்கா ஓட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஐக்கிய அரபு எமிரகம் இப்போது பாகிஸ்தானோடு கூட்டணி வைத்து சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு ஆதரவாக அவர் பயணம் பண்ணக்கூடிய விமானங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி சிரி அப்படிங்கிற ஒரு தீவு, அந்த தீவின் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், அது தொடர்பான சேட்டலைட் புகைப்படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. உலகத்தையே துண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் குடைச்சலை ஏற்படுத்தி கொண்டு. இதில் சின்னாபின்னமாகி இருக்கக்கூடிய ஈரானை பற்றியும் அவர்களுடைய சகோதர நாடுகளை பற்றியும் செய்தி தான் இது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய வார் ரிலேட்டடாக ஏகப்பட்ட நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். மிசைல், வார்கட் இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதற்கான அடிப்படை என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? மேக்ஸ் கால்குலேஷன் தான். அடிப்படையான எண்கள், கணிதம் இல்லாமல் இங்கே எதுவுமே வளர்ச்சி அடைய முடியாது. நம்முடைய அறிவினுடைய வீச்சு ஜாஸ்தியாகணும் அப்படின்னாலும் லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை யோசித்து அதை சரியான பாதையில் வழிநடத்தணும்னாலும் கரெக்டாக ஒரு ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இங்கே கணிதம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் தேவை. அதை இன்றைக்கி தேதிக்கு சரியாக நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு தேடினப்போ என் கண்ணில் பட்டது தான் பாஞ்சு. உலக கணித சாம்பியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீலகண்ட பானுவால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த கோர்ஸ். உலகம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 70,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு டெமோ கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். 1 hour டெமோ கொடுத்தாங்க, ஃப்ரீ தான். அது மட்டும் கிடையாது, இவங்களுடைய வெப்சைட்டில் பாஞ்சு அப்படின்னு நம்ம அடித்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அதுவும் 5 இருந்து 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அதுவும் சம்மர் டைம், இது ரொம்ப பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளை நல்லபடியாக கைட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய அறிவை சரியான இடத்துல போய் அவங்க அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு குழந்தைங்களுக்கு இந்த கணிதம் மூலியமாக கிடைக்கிது. அப்படிப்பட்ட அந்த கணிதம் தொடர்பான சப்ஜெக்டாக இல்லை, ப்ராக்டிக்கலாக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 20% தள்ளுபடி விலையில் மொத்த பாடத்திட்டத்துலையும் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய வாய்ப்பு. ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். டச்சு நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்தியாவுக்கு முதல்ல தண்டவாளம் போட்டு கொடுத்தது அந்த நாட்டுக்காரங்க தான். இன்றைக்கி நம்ம 2 தண்டவாளத்துக்கு இடையில் அழகாக ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது நம்ம மேற்கொண்டுக்கிட்டே இருக்கோம். இல்லை, அழகான தமிழில் சொன்னோம்னா நல்ல ரயில் பயணம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. பட் அந்த காலத்தில் டச்சு அரச வம்சம் தான் அதை செயல்படுத்தினாங்க. நம்ம அடிமையாக இருந்த காலகட்டத்தில் 1947க்கு முன்னாடி. அப்படிப்பட்ட அந்த அரச வம்சம் டொனால்டு ட்ரம்ப்போட நேரடியாக போய் சந்தித்து இரவு விருந்தில் கலந்துக்கிறாங்க. உணவு சாப்பிடக்கூடிய அந்த நிகழ்வில் டொனால்டு ட்ரம்ப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு டச்சுக்காரங்கள்ட்டேருந்து கிடைக்கிது. போரை நிறுத்திடலாமே, வேண்டாமே, உலகம் அமைதியாக வாழட்டுமே அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட் வைக்கப்படுது. இது தொடர்பாக ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், இன்னும் 2-3 நாட்களில் அந்த போரை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்போ தாயா இந்த வாயிலிருந்து நல்ல வார்த்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது. ஈரானுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு முடக்கப்பட்டிருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? கடந்த 40 ஆண்டு கால வரலாற்றில் ஈரானுடைய சொத்துக்கள் மட்டும் $100 பில்லியன் அளவிற்கு முடக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது தொடர்பான ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. அதைத்தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மொத்த தொகைங்கிறது $100 பில்லியன். சரியா? சீனா, ஜப்பான், ஈராக், ஐரோப்பா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுமே ஈரானுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்காங்க.
அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஜப்பான் $1.5 பில்லியன் சொத்துக்களை முடக்கியிருக்கு. சீனா குறைந்தபட்சம் $20 பில்லியன் முடக்கியிருக்காங்க. நம்ம இந்தியா $7 பில்லியன் அளவிற்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. ஈராக் $6 பில்லியன் வச்சுருக்காங்க. அமெரிக்காவும் லக்சம்பர்க் போன்ற ஐரோப்பிய நாடுகளும் $2 பில்லியன் முடக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கத்தார் $6 பில்லியன் முடக்கியிருக்காங்க. இந்த தொகை எல்லாமே இன்னும் இதை விட அதிகமான தொகை தென்கொரியா முடைக்கிறக்கு அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவால் தடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் மற்ற உலக நாடுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஈரான் முன்வைக்கக்கூடிய விஷயம். இது மட்டும் ஈரானுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஈரானுடைய ரியால் ரேட் அப்படிங்கிறது டாலருக்கு நிகராக நாணய மதிப்பு உயரும். அந்த வாய்ப்பை ஈரான் இந்த சமயத்தில் உருவாக்க முயற்சி பண்ணாங்க. சிரி அப்படின்னு ஒரு தீவு, ஈரானில் இருக்கக்கூடிய தீவு உங்களுக்கு தெரியும். அந்த தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த வீடியோ காட்சிகள் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது தொடர்பாக அந்த சேட்டலைட் இமேஜஸ்களையும் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப கோரமான தாக்குதலாக இருந்தது. இதே மாதிரி கார்க் தீவுலையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லையும் அட்டாக் நடத்தியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பொட்டு எண்ணெய் கூட கிடச்சிருக்காது. அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே எண்ணெய் போக்குவரத்துங்கிறது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் அந்த இடத்துல ஏற்படுத்தாமல் இந்த சிரிங்கிற தீவின் மீது மட்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி ஈரானுக்கு பயமூட்டி இருக்குது. அது தொடர்பான காட்சிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அல்பானிஸ் ரொம்ப முக்கியமாக சிரிச்சுக்கிட்டே ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. என்னுடைய மக்களுடைய தேவைக்காக நான் இன்றைக்கு மட்டும் எத்தனை லட்சம் தெரியுமா, கோடி 10 கோடி லிட்டர் டீசலை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 10 கோடி டீசல் வாங்கியிருக்காரா, சூப்பர் சார், கலக்கிட்டீங்க சார் அப்படின்னு மக்கள்லாம் பாராட்டுறாங்க. எத்தனை நாளைக்கு சார் அது வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ரெஸ் மீட்டில். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நம்ம நாட்டினுடைய பயன்பாடுங்கிறது 9 கோடியே 20 லட்சம் டீசல் பயன்பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு. ஐயா, அப்போ மீதி இருக்கிறது வெறுமனை 80 லட்சம் தானங்க இருக்கும் அப்படின்னு. ஆமாம், அது அரை நாளைக்கு கூட வராது. அப்போ ஒரு நாளைக்கு தான் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு உண்மையும் ஒத்துக்கிட்டார். இந்த ஐரோப்பா நாடுகளோடு கொண்டு இருக்கக்கூடிய நட்பின் காரணமாக இவ்வளவு பெரிய அவமானத்துக்கும் மக்களுக்கு இடையிலான ஒரு பெரிய சிரமத்துக்கும் ஆளாக இருக்குது ஆஸ்திரேலியா. ஐயா, அவங்க கூட சேராதீங்க, அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு பல முறை நம்ம நாடுகள்லாம் சொல்லியிருக்கு. இந்தியா பக்கம் வந்துருங்க, சீனா பக்கம் வந்துருங்க, நிறைய தடவை கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ அனுபவிக்குது ஆஸ்திரேலியா. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த உடனேயே இந்தோனேஷியா நாட்டின் மேலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை வந்துச்சு. ஏன் எங்கள் நாட்டோட வர்த்தக உறவு வச்சுக்கோங்க அப்படின்னு ஃப்ரான்ஸ்லாம் கேட்டாங்க. உன்னுடைய ரஃபேல் போர் விமானங்கள்லாம் நான் வாங்க மாட்டேன், அது சும்மா லப்பட்டப்பா அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியா ஒதுக்கிடுச்சு. சரி சார், உங்களுக்கு அப்போ என்ன வாங்க போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்போம்ல, அது மாதிரி அவர்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரி சார், அப்போ என்ன தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் சூக்கோய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூக்கோய் அப்படிங்கிறது நம்ம இந்தியா வாங்கினது, Su-57 உள்ளிட்ட அந்த போர் விமானங்கள். ஸோ நமக்கு ரஷ்யாக்கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடச்சிது, S-400 மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்த மாதிரியான மிசைல் வாங்க தான் எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. இந்தியா செய்த பெரிய தவறு ஒருவேளை ரஃபேல் போர் விமானங்களோ. இந்தோனேஷியா இப்போ வேணான்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்றாக சேர்ந்து தான் இந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஸ்டஃப்பான ஒரு விஷயமா அது. அப்போ ஏன் இந்தோனேஷியா அதை வாங்காமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ஒருவேளை விலை அதிகமோ அப்படிங்கிறதுனால வாங்காமல் விட்டுருப்பாங்களோ. கஸ்ராக் என்ன பிரசாத், ஏதோ புரியாத பேரில் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது சிரியாவில் இருக்கக்கூடிய 2 பிரதேசங்கள். இந்த 2 பிரதேசங்கள்லையுமே அமெரிக்காவினுடைய படைகள் அங்கே போய் குத்தகை எடுத்து தங்கி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் தான் படிக்கும், மிலிட்ரி கேம்ப்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்த விட்டு குடும்பமாக அமெரிக்கர்கள் காலி பண்ணி போயிட்டுருக்காங்களாம். சரி பிரசாத், எங்கே போகிறாங்க இவங்கெல்லாம், அமெரிக்காவுக்கே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. இவங்க ஜோர்டானை தாண்டி பயணப்படுறாங்க அப்படிங்கிற தகவல். இவங்களுடைய குடும்பங்கள் மட்டுமே அங்கிருந்து காலி செய்துவிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஸ்பெஷல் ரிப்போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக மொத்தத்தில் அமெரிக்கா ஏதோ ஒரு தரைப்படைக்கான ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறாங்க. அதனால தான் சிரியாவில் இருக்கக்கூடிய படைகளை ஜோர்டானை நோக்கி நகர்த்தியிருக்காங்க. ஜோர்டான் வழியாக அவங்க ஈரானுக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய இந்த முதல் அடி, 2வது அடி, இது எல்லாத்தையுமே ஈரான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.
அவங்க புழக்க ஒரு அடி அடிப்பாங்க. அது எப்போன்னு தான் தெரில. தரைப்படை உள்ளே என்ட்ராகும் போது தெரியும். ஸ்பெயின் நாட்டு அரசை முதன்முறையாக பாராட்டியிருக்காரு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். எப்படி தெரியுமா சொல்லி பாராட்டியிருக்காரு? என்னுடைய அன்பு உடன்பிறப்பே, கசாப்பு கடைக்காரன் செய்யக்கூடிய தவறான செயல்களை நீ கண்டித்திருக்கிறாய், உனக்கான பாராட்டுக்கள் அப்படின்னு நம்ம ஊர் வைரமுத்து மாதிரி பாராட்டியிருக்காரு. என்னப்பா இது, இப்படி இல்லாமல் பாராட்டுவீங்க? அது மட்டும் இல்லை, நெதன்யாகு எப்படி டேமேஜ் பண்ணியிருக்காருங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போது ஒரு கசாப்பு கடைக்காரன் என்ன செய்வான் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை எர்டகன் பயன்படுத்தியிருக்காரு. கூடிய விரைவில் இஸ்ரேலுக்கு எதிராக துருக்கி படையெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் அவர் பரிமாறி இருந்ததை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். துருக்கி போர் தொடுத்து போச்சு அப்படின்னா துருக்கிக்கு எதிராக அமெரிக்கா எதுவும் செய்யாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா துருக்கியினுடைய அந்த பாதை அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கடல் வழி பாதை. துருக்கியை எந்த நாடும் பகச்சிக்க விரும்ப மாட்டாங்க. துருக்கியினுடைய அதிபரை கோபப்படுத்துவது இஸ்ரேல் தன்னைத்தானே காயப்படுத்துவதை போன்றது. ஐரோப்பாவையும் வளைகுடா நாடுகளையும் இணைக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாமல் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், ஐரோப்பாவில் இருந்து எகிப்து வழியாக போய் நியோம் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்தின் வழியாக சரக்குகளை கொண்டு வச்சுருவாங்க. வைத்ததற்கு பிறகு லாரிகள் மூலியமாக அந்த சரக்கு கப்பல்களில் இருக்கக்கூடிய பொருட்களை லாரிகளுக்கு மாற்றி அங்கிருந்து ஈராக், ஓமன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அப்படியே தரை வழியாக அனுப்பிச்சி வைக்க போகிறாங்களாம். இதனுடைய தூரம் ஜாஸ்தி தான். ஆனால் ஐரோப்பாவில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கான கனெக்ஷன் அப்படிங்கிறது கட்டாயிடுச்சு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் யூஸ் பண்ண முடியாததுனால. ஸோ ஜிசிசி நாடுகள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. ஜிசிசி பற்றி பேசியதற்கே சில பேர் கொந்தளிச்சாங்க. எது எப்படியோ லெபனானில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ரொம்ப இலகுவான மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளாம் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் முழுக்க ஈரானுக்கு ஆதரவாக தனது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருக்காரு. எந்நேரமும் உங்களுக்கு உதவ தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் நார்த் கொரியா சைடில் இருந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டாக ஈரானுக்கு போயிருக்கு. இந்த உதவியை ஈரான் தட்டி கழிக்குமா இல்லை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். $2.3 பில்லியன் அளவிற்கான ஒரு பெரிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிருக்கு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ஜோர்டான் நாட்டுக்கும் இடையில். நான் கடந்த முறையே சொல்லியிருந்தேன், வளைகுடா நாடுகளையும் ஐரோப்பாவையும் இணைக்கிறதுக்கான ஒரு பெரும் திட்டம் ஒன்று செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு பகுதியாக இந்த திட்டமும் அமலாக்கத்துக்கு வரப்போகுது. இது ரயில் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை $1 பில்லியன் செலவு பண்ணி யுஏஇக்கும் இன்னொரு பக்கம் ஜோர்டானுக்கும் இடையில் ஒரு ரயில் தண்டவாளம் போட போகிறாங்க. இந்த பாலம் போடப்பட்டுச்சு அப்படின்னா அதன் ரயில் மூலமே சரக்கு பரிமாற்றம் அப்படிங்கிறது நடத்தப்படும். அப்போ நீங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் உள்ளிட்ட விஷயங்களை அப்படியே அறவே தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் திட்டமும் ஜோர்டானுக்கும் இங்கே யுஏஇக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நான் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய வலிமை அப்படிங்கிறது வளைகுடா நாடுகளுக்கும் ஜிசிசி நாடுகளுக்கும் இருக்குங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய உண்மை. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.